கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினார் நடத்தும் வேதப்பாட வகுப்பு 11. வெள்ளிக்கிழமை தோறும் வெளிவரும் வேதப்பாட வகுப்பில் 5 ஆகமங்களின் விளக்கங்களை கண்டு வருகிறோம். அதில் காலங்களும் உடன்படிக்கைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு அதிகாரங்களாக தியானித்து வருகிறோம். முன்னதாக நம் வேதப்பாட வகுப்பில் அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம், இந்த 8 காலங்களுக்கு முன் இருப்பது முந்தைய நித்தியம், இந்த 8 காலங்களுக்கு பின் வருவது பிந்தைய நித்தியம் என்ற காலங்களின் வரிசையை கண்டு வருகிறோம். இதற்குள்ளாக தேவன் மனிதர்களோடு செய்த உடன்படிக்கைகளையும் தியானித்து வருகிறோம். இன்றும் 11ஆம் வேதப்பாட வகுப்பில் காலங்களும் உடன்படிக்கையும் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பில் அனைத்து குறிப்புகளையும் கவனித்து கற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 6வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு அப்புறம் மனித ஆளுகையின் காலம் வருகிறது. ஆண்டவர் பூமிய மொத்தத்தையும் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை, நோவாவை மட்டும் தெரிந்து கொள்றாரு இல்லையா? இப்போ இந்த இடத்துல அவருடைய வாக்கு தத்தங்களும் அவருடைய திட்டங்களும் மனுஷனை உண்டாக்கினதன் நோக்கம் நிறைவேறும்படியாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறார். அதுதான் நோவாவின் மூலமாக. அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷனை அழைச்சு, நோவாவைய ஒரு மனுஷனை அழைச்சு அவர் சில காரியங்களை எல்லாம் அவனோடு பேசுகிறாரு. அவன் அதன்படியாக பேழை என்கிற காரியத்தை கட்டுறாரு. அந்த பேழை எப்படி மிதந்து அராரத் மலையில போய் நிக்குது. அப்புறம் அதன் பின்பாக அவன் ஒரு உடன்படிக்கை அவனோடு செய்கிறார். அதுக்கு அடையாளமாக வானவில் என்கிற ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம சற்று விரிவாக நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். நோவாவோடு தேவன் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்துறார் நோவா கர்த்தருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்கிறதாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை நோவாவின் உடன்படிக்கை என்று வேத பண்டிதர்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 9வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் இந்த உடன்படிக்கை காரியங்களை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 9, 16, 17. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். நோவாவின் உடன்படிக்கை 3வது உடன்படிக்கை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரிச்சு பாக்குறோம், காலங்களும் உடன்படிக்கைகளும் அப்படி. அப்ப அந்த காலங்கள் இந்த 3வது காலகட்டம் மனித ஆளுகையின் காலம். இன்னும் 11வது அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் போகுது. நம்ம அடுத்ததாக 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதுனா, அங்க வம்சாவளி ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாப்பேத் 1வது வசனம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. இதுல யாப்பேத் அவன் தான் முதல் குமாரன், காம் 2வது பையன், சேம் 3வது பையன் தான். ஆனா வரிசைப்படி ஆண்டவர் சேமம் முன்பாக கொண்டு வருகிறார். சேம் காம் யாப்பேத் அப்படிங்கிற அந்த ஒரு வரிசை தான் நிறைய இடங்கள்ல கொண்டு வர்றாரு. ஏன்னா சேமின் சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்கிறதுனால ஆண்டவரே மோசேதான் இந்த ஆகமங்களை எல்லாம் எழுதினார். எழுதும் பொழுதே அவருக்குள்ள இந்த மாதிரி காரியங்களை போடுறத நம்ம கவனிச்சு பார்க்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யாப்பேத்து தான் முதல் குமாரன். அதனாலதான் இந்த 10வது அதிகாரத்துல யாப்பத்தின் குமாரரை குறிச்சு
முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய குமாரர்கள் யார் யார் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை நம்ம பாடிக்கிறோம். அடுத்தது 6வது வசனத்தை காமுடைய குமாரர்கள் யார் யார் அப்படிங்கிற காரியத்தை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல 8வது வசனம் கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இந்த வசனம் நம்ம ஒரு குறிப்பிடத்தகுந்த வசனம். நிம்ரோத் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. இந்த நிம்ரோத்தை குறிச்சு நம்ம இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். ஏன்னா இந்த நிம்ரோத் என்பவன் ஆண்டவர் சொல்றாரு அவன் பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம 9வது வசனத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னா அந்த நாட்டுல மனுஷனுக்கு இருந்த ஒரே அச்சுறுத்தல் மிருகங்கள் தான். வேற எந்த அவனுக்கு அச்சுறுத்தலும் கிடையாது. அப்போ அந்த மிருகங்களுக்கு எதிர்த்து ஜனங்களை காப்பாத்துறவனாக அவன் இருந்து ஜனங்கள் மத்தியில தன்னை உயர்த்தினான். தன்னை அவன் உயர்த்துகிறவனாக இருந்ததுனால கர்த்தருக்கு முன்பாக அவன் பலத்த வேட்டைக்காரன் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நிம்ரோத் காமினுடைய வம்சத்தில் வந்தவன். இப்பதானே நம்ம பார்த்தோம். நோவாவினுடைய 2வது குமாரனாகிய காமுடைய வம்சத்துல வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 6வது வசனத்திலிருந்து. அப்ப காமுடைய குமாரன் கூசினுடைய குமாரன் நிம்ரோத். இவன் பராக்கிரமசாலி. அவன் நல்ல வேட்டையில வல்லவனா இருந்தான்னு பாக்குறோம். நிம்ரோத் அப்படிங்கிற இந்த பெயர் வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவன் தான் கில்காமேஷ் அப்படிங்கிற ஒரு அரசனாகவும் இருந்தான் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறாங்க. அதனுடைய காலம் அப்படின்னா கிமு 2700 முதல் 2500 முதலான காலகட்டங்கள். இந்த கில்காமேஷ் அப்படிங்கிறவன் உலகத்துல முதலாக உண்டாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, உலகின் முதல் அரசன் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இவன் வாழ்ந்த இடம் அப்படின்னா நம்ம 11வது அதிகாரத்துல நம்ம வரும் பொழுதுதான் இவன் பாபேல் அப்படிங்கிற ஒரு கோபுரத்தை கட்டுறதாக நம்ம பாக்குறோம். 11வது அதிகாரத்துல பூமி எங்கும் 1வது வசனம், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்ப அந்த இடத்துல மனுபுத்திரர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது அதுக்கு தலைவன் யாருன்னா இந்த நிம்ரோத்து தான். அப்ப அவன் பாபேல் என்கிற ஒரு காரியத்தை 9வது வசனம், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடினால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. அப்ப பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை எதுக்காக கட்டுறாங்கிறத நம்ம பார்த்தோம். அவன் ஒருவேளை நோவாவின் நாட்கள்ல நடந்த வெள்ளம் போல பூமியில அழிக்க கூடாதுங்கிறதுனால இவன் பெரிய ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வானத்துல உயரமா போகும் பொழுது எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும் இனி அந்த அழிவிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே நேரடியாக பரலோகத்துக்கு தேவனை போய் சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் கட்டினான்னு சொல்லி வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த பாபேல் என்கிற அந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா அவனுடைய மோட்டிவேஷன், அவனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா 4வது வசனம், பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் பானத்தையும். அப்போ தேவன் சொன்ன முதலாவது கட்டளை என்னதுன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாங்க. ஒரே இடத்துல இருக்க சொல்லல. அப்போ இந்த பாபேல் என்கிற கோபுரம் எதுக்கு தேவனுடைய முதலாவது சொன்ன கட்டளைக்கு விரோதமானதுங்கிறதுனால ஆண்டவர் தாறுமாக்கி போடுறார். அதனாலதான் பாபேல் அப்படிங்கிறதுக்கு தாறுமாறு என்பதுதான் அர்த்தம். இப்போ இந்த நிம்ரோத், இந்த பாபேல் அப்படிங்கிற நம்ம காரியத்தை பார்க்கும்போது பாபேல்ங்கிறது பாபிலோன் என்று பின்னாட்கள் அது சொல்லப்பட்டது. இந்த நிம்ரோத் சிலேயார் என்கிற தேசத்துல அவன் அரசனாக ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான் என்கிற வசனத்தை ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனம், சிலேயார் தேசத்தில் உள்ள பாபேல், எரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இந்த 4 இடங்களிலேயும் அவன் ராஜா மாதிரியான ஒரு அரசாட்சி அவன் செய்து வந்தான் என்கிற வேத பண்டிதர்கள் உறுதிப்படுத்துறாங்க. சிலேயார் அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் புத்தகப்பட்டினம் என்பது ஆகும். இப்போ இந்த நாட்களுக்குரிய நிறைய காரியங்கள் அந்த நாட்களில லைப்ரரி மாதிரி நல்ல களிமண் தகடுகள், சிலைகள், இன்னும் வேற வேற காரியங்கள் எல்லாம் வச்சு வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ புத்தக பட்டினம் என்பது இதுக்குரிய அர்த்தமாகும். அப்போ அந்த தேசம் எந்த பாபேல் அப்படிங்கிறது என்ன தேசம் அப்படின்னா நமக்கு பரிச்சயமான மெசபத்தோமியா
அதாவது ஆதியாகமத்துல வரக்கூடிய 4 நதிகள் இருக்கக்கூடிய மெசபத்தோமியா அப்படிங்கிற இடம், அதாவது யூப்ரடிஸ், டைக்ரிஸ், இந்த இரு நதிகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு போன்ற ஒரு பகுதி மெசோபத்தோ அப்படி பெசமஸ்தோமியா அப்படிங்கறத நம்ம பிரிச்சு அதை பொருள்படும் பொழுது இரு நதிகளுக்கு இடையே ஆன ஒரு சமவெளி, ஒரு வளமான பகுதி என்பது ஆகும் அதனுடைய அர்த்தம். அப்போ இன்றைய பகுதி அது எதுன்னா ஈராக் பகுதியினுடைய தென் பகுதின்னு சொல்றாங்க. இதுல பாயக்கூடிய அந்த நதி வந்து டைக்ரிஸ் மற்றும் ஐப்ராத் என்கிற நதி வந்து ஏடேன் தோட்டத்துல இருந்ததாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த மெசபத்தோமியா அந்த பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது பாபிலோன் என்று நம்ம வேதாகம பகுதியில வரக்கூடிய இடங்களும் சரி, இன்றைக்கு வந்து அது ஈராக்கினுடைய தென் பகுதியில இருக்கிறதாக எக்ஸாக்டா நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஏன்னா பாபிலோன் என்கிற காரியம் நேபுகாத் நேச்சார் என்கிற மன்னனுடைய நாட்களில நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லி அந்த ராஜா சொல்லும் பொழுதே அவர் வந்து மிருகமாக மாறி 7 காலங்கள் வந்து அவர் மாட்டை போல பனியில நனைஞ்சு புல்ல தின்னுட்டு இருந்தாருங்கிறத நீங்க தானியேல் புக்ல படிக்கும் போது பார்க்கலாம். இதே பாபிலோன்கிற சமாச்சாரம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் ரெண்டுலயும் வந்து பாபிலோன் மகாநகரம் விழுந்தது வேசித்தனம் பண்ணின மகா பாபிலோன் அப்படிங்கிற காரியம் வர்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆதியில இங்கதான் வந்து ஒரு ராஜ்யம் தொடங்கப்படுகிறது, நிம்ரோத்து. இது தொடங்கப்பட்ட இடமே வந்து பாபிலோன்கிற அந்த பாபேல் கோபுரம். இவன் யாருக்கு ஒரு இதாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா பிசாசினுடைய முதல் பிரதிநிதின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்குமே இவன் பிசாசு. ஏன்னா நேபுகாத் நேச்சார் வந்து அவன் மேட்டிமையினால அவன் வந்து பேசின வார்த்தைகள் எல்லாம் தானியேல் புக்கத்துல பாக்குறோம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த மகா பாபிலோன் அழிக்கப்படுகிறது, அதாவது பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்போ இது முதல்ல எங்க தொடங்கப்படுகிற இடம், இந்த இடத்துலதான் வந்து நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு மன்னன்கிற அந்த காரியம் மாத்திரமல்ல, இனி நம்ம இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த கில்காமேஷ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இவனுக்கு இன்னொரு பெயரு, அதை வந்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்கன்னு. இப்போ இவன் அந்த இடங்களில வந்து அது எந்த மாதிரியான களிமண் தகடுன்னா கியூனிஃபார்ம் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரியங்களால உறுதிப்படுத்தப்படுறாங்க. இவன் வந்து தன்னை ஒரு தெய்வமாக பிரகடனப்படுத்தினான். ஏன்னா தான் தான் வந்து இனிமே எல்லாத்தையும் கட்டி ஆளணுங்கிறதுனால அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக, சர்வ வல்லவருக்கு விரோதமாக தன்னை தெய்வம் என்று பிரகடனப்படுத்துவனாக இருக்கிறான். இப்ப இந்த குணாதிசயம் யாருடைய குணாதிசயம்? அந்தி கிறிஸ்துவனுடைய கள்ள தீர்க்க தரிசியாகிய கள்ள போதகத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் வந்து இவனை வந்து ஒரு முதல்ல வந்து வேத பண்டிதர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா இது பிசாசினுடைய முதல் பிரதிநிதி அப்படிங்கிறத சொல்றாங்க. இவனுடைய தாய் வந்து செமிராமிஸ் அப்படிங்கிறது. செமிராமிஸ் இவ நிம்ரோத்துடைய தாய். ஆனா பின்னாளில அவளுடைய கணவன், அதாவது நிம்ரோத்தினுடைய தகப்பன் மரித்த பின்பு தன்னுடைய தாயையே இவன் வந்து திருமணம் செய்து கொள்கிறான், மனைவி ஆகிறான். இங்க வந்து ஒரு அபத்தமான ஒரு காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த நாட்களில இருந்த கலாச்சாரம், அந்த மெசபத்தோமியா என்கிற அந்த இடத்துல இருந்த கலாச்சாரம் அப்படிப்பட்டதாக இருந்தது. இது வேற ஆராய்ச்சியாளர்கள் களிமண் தகடுங்கிற அந்த ஒரு எவிடன்ஸோட தான் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த செமிராமிஸை பத்தி நம்ம எரேமியா 7வது அதிகாரம் 18வது வசனம், 44வது அதிகாரம் 25வது வசனத்துல இந்த செமிராமிஸ் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறிச்சும் அவங்களுடைய வழிபாடை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு காரியமும் நம்ம வேதத்தோடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம். எரேமியா 7:18 எனக்கு மனமடிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மா பிசைக்கிறார்கள். எரேமியா 44:25 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபம் காட்டவும்
அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்கள் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள். நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை ஸ்திரப்படுத்தினது மெய்யே, அவைகளை செலுத்தினதும் மெய்யே. இப்போ இந்த செமிராமிஸ் யாரு? நிம்ரோத்துடைய தாய். இவளே வந்து மனைவியாகவும் இருந்து ஒரு குழந்தையை பெறுகிறார். அந்த குழந்தைக்கு பெயர் தான் தம்மூஸ். ஞாபகம் வருதுங்களா? பைபிள் நீங்க தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படிங்கிற காரியம் எல்லாம் வர்றத நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த தம்மூஸ் அப்படிங்கிற ஒரு காரியம் இங்க வந்து நம்ம ஒரு வேதத்தின் அடிப்படையில இதுல வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த நிம்ரோத், செமிராமிஸ், இந்த தம்மூஸ், இந்த 3 பேரும் திருத்துவத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார்கள். இரண்டாவது வந்து இந்த தாயும் மகனும் அப்படிங்கிற ஒரு காரியம் இவள் வந்து தேவ மாதாவாக பிரதிபலிக்கிறதாக சொல்றாங்க. இவளுடைய மகன் தம்மூஸ் வந்து அவன் ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்து அவன் மரித்து போகிறான். இந்த மரித்த மகனை நான் உயிர்ப்பிட்டேன்னு சொல்லிட்டு இவள் 40 நாள் ஜனங்களை எல்லாம் உபவாசம் போட சொல்றான். முதல் 40 நாள் உபவாசம் இந்த செமிராமிஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து இது நம்ம சும்மா சொல்லல, வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், மொழி ஆய்கிறவங்க இவங்க எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எசேக்கியேல் 8:14 என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் அடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ இந்த தம்மூசுக்காக அழுகிறது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எதுக்குன்னா தம்மூஸ் மகன் செத்து போயிட்டான். அவனுக்காக 40 நாள் உபவாசம் இருந்து அவ வந்து தன்னை ஒரு தேவ மாதாவாக பிரகடனப்படுத்துகிறாள். இந்த தேவ மாதா மகனுக்குரிய காரியம்தான் இன்றைக்கு வரைக்கும் பல மதங்களில பல இடங்களில அது பிரதிபலிக்கிறதாக நம்ம ஒரு ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதுக்கு ஆதாரபூர்வம் எல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் தான், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்படிதான் வந்து உலகம் எங்கும் புற மதத்தார்களுடைய வணக்கங்கள் உண்டானதை நம்ம இந்த இடத்துல நினைத்து பார்க்கிறோம். இந்த தாயும் மகனும் ISIS அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா ISISங்கிறது இது ஒரு தாய் தெய்வத்தோட பேரு. ஓசிரிஸ் அப்படிங்கிறது மகனுடைய பெயர். இதை வந்து இன்றைக்கும் வந்து இந்த காசா பகுதியில இந்த ISIS அந்த தீவிரவாதிகள் தாய் மகன்கள் அந்த காரியத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரோமர்களுடைய காலத்துல ஐரின் வந்து தாய், ப்ளூட்டஸ்ங்கிறது மகனுடைய காரியம். சீனாவுல இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மதங்கள்ல கலாச்சாரங்கள்ல இந்த மாதிரி கோட்பாடுகள் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இது வந்து எல்லா துரு உபதேசங்களுக்கு ஆரம்பமான ஒரு இடம்ங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு ஒரு விரிவாக நான் இந்த காரியத்தை நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அப்போ இதுல இருந்துதான் வந்து நிறைய தெய்வங்கள் அந்த மெசபத்தோமியா அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் ஏன் நம்ம பாக்குறோம்னா இந்த இடத்துலதான் ஆபிரகாம் என்கிறவர் ஊர் என்கிற தேசத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி போறார். அதனாலதான் நம்ம இந்த குறிச்சு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நிறைய தெய்வங்களை குறிச்சு நம்ம போக போக பார்ப்போம். ஆனாலும் நான் ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன், நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அஸ்தரோத் அப்படிங்கிற தெய்வம், காமேஸ், இஸ்தார், மோலேக், பாகால், ரிம்மோன், தாகோன், அசரா, தோப்பு விக்கிரகம், ரெப்பாயிம், வானராக்கினி, பேல், நோபோ, இதெல்லாம் வந்து அந்நிய தெய்வங்களுடைய காரியங்கள். இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான, அதாவது சீதோனியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், பாபிலோனியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானியர்கள், சீரியர்கள், இப்படி எல்லாரும் அதே இடங்கள்ல இந்த தெய்வ வழிபாடு எங்க இருந்து அதாவது இதோட வேர்பகுதி எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். இந்த நிம்ரோத், அவளுடைய தாய், அவளுடைய மகன் தம்மூஸ், இந்த காரியங்கள் இருந்துதான் எல்லா விக்கிரகங்களும் அப்படியே தோன்றினதாக நம்ம மனதுல வைத்து கொண்டுதான் நம்ம அந்த கண்ணோட்டத்தோட தான் நம்ம பார்க்கணும். இதுக்குரிய அடிப்படை வேத வசனங்கள் எல்லாம் நம்ம இருக்குது. ஏன்னா நான் சும்மா சொல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் இந்த தெய்வங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம இருக்குது. நம்ம அந்தந்த இடத்துல வரும்போது அந்தந்த காரியங்களை குறிச்சு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் நம்ம ஈஸ்டர்ங்கிற காரியத்தை நம்ம கொண்டாடுறத உயிர் தெழுந்த நாளுக்கு பதிலா ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்றோம். இந்த ஈஸ்டர் அந்த வேர்டு எங்க இருந்து வந்ததுன்னா இஸ்தார் அப்படிங்கிற அந்த தெய்வத்துக்குரிய காரியம்தான் அந்த தாயும் மகனும். இந்த காரியத்துக்கு இதெல்லாம் இன்னும் நம்ம சர்ச் ஹிஸ்டரிலாம் இதை விரிவா நம்ம தேவை ஏற்படும் போது பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த நிம்ரோத்துக்கு அடுத்ததாக இப்போ
காமினுடைய சந்ததியை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக சேமனுடைய சந்ததி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த 10வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல சேமனுடைய சந்ததி 21வது வசனம். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபேருடைய சந்ததியார். ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாக இருந்தான். இந்த ஏபேர் அப்படிங்கிற பெயர்ல இருந்து வந்ததுதான் எபிரேயர்கள் அப்படிங்கிற இதையும் வேத பண்டிதர்கள் ஒத்துக்கொள்றவங்களும் இருக்காதவங்க, ஒத்துக்கொள்ளாதவங்களும் இருக்கிறாங்க. எப்படினாலும் சேமனுடைய சந்ததியினர் தான் எபிரேயர்கள் என்பதை நம்ம மனசுல வச்சு இங்க நம்ம பார்க்கலாம். சேமுடைய குமாரர் 22வது வசனம். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சா, க்லூத், ஆராம். இந்த ஆராமனுடைய காரியம் என்னன்னா, ஆபிரகாம் ஊர் என்கிற தேசத்தை விட்டு வெளியில வரும் பொழுது ஆராம் என்கிற இடத்துல தன்னுடைய தகப்பனாகிய தேராவோட அந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது. ஆதியாகமம் 11:32. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு மரித்த பின் அவர் கானானுக்கு கிளம்பி வருகிறார். ஆராம் என்கிறது இவருடைய சகோதரன், ஆபிரகாமுடைய சகோதரன். அந்த ஆராமுடைய மகன் தான் லோத்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆதியாகமம் 11:27-28. தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆராமுடைய குமாரர் உத்சு, கூலு. அப்படி வரும் பொழுது ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தால் ஒருவனுக்கு பேலேகு. பேலேகு அப்படிங்கிற நாட்கள்ல பூமி பகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த சேமனுடைய சந்ததியில தேராகு என்பவர் வருகிறார். 11வது அதிகாரம் இந்த சேமனுடைய சந்ததியில தேராக பத்தி நம்ம பாக்குறோம். ஏன்னா இவர் தான் ஆபிரகாமுடைய தகப்பன். 25வது வசனம். தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான். இந்த ஆரான்கிறவர் வர்றாரு இல்லைங்களா? அந்த ஆரான்கிற அவருடைய பெயர்ல தான் இவர் மரித்து போகிறார். இவருடைய குமாரன் தான் லோத்து. இவருடைய பெயர்ல தான் அந்த ஆரான் என்கிற பட்டணம் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப தேராகனுடைய மகன் ஆபிராம். தேராகுக்கு பிறந்த 3 குமாரர்கள். ஆதியாகமம் 11:26. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். அந்த ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இது 11வது அதிகாரம் கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. 31 இருந்தே படிக்கிறேன். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு. கல்தேயன்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த மெசபத்தோமியா பகுதியில வாழ்ந்த அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டவங்க. அவங்க அந்த இடத்துல இருந்த கலாச்சாரத்தை தான் சாரால், ஆபிரகாம் இவங்க கடைபிடித்து வந்தாங்க. ஆண்டவர் அழைக்கிறாரு. இடையில ஆரான் என்கிற இடத்துல தங்கி தேராக அந்த இடத்துல மரிக்கிற காரியத்தை நம்ம 32வது வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். இப்ப அந்த மரிச்ச பின்னாடிதான் ஆபிரகாம். இப்பதான் நம்ம 12வது அதிகாரத்துலதான் ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கும் பொழுதே ஒரு வாக்குத்தத்தத்தோட தான் அழைக்கிறார். வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இதை நம்ம உடன்படிக்கை என்றும் சொல்லலாம். இது அடுத்ததாக 4வது உடன்படிக்கை. ஆபிரகாமோடு ஒவ்வொரு இடத்துல ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு. முதல்ல பண்ணக்கூடிய இந்த வசனம் ஆதியாகமம் 12:1 முதல் 3 வரைக்கும் இருக்கிற காரியங்கள் தான் ஆபிரகாமின் உடன்படிக்கை என்பதாகும். 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கும் இந்த வசனத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக நம்ம இருக்கிறோம். நம்ம மாத்திரமல்ல, அவனுக்கும் எத்தனை விதமான ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம இனிமே தியானிக்க இருக்கிறோம்.
அப்போ அடுத்ததாக இந்த காலங்கள் வரிசையில மனித ஆளுகையின் காலம் இந்த 11வது அதிகாரம் 9வது வசனத்தோட முடியுது. அடுத்தது வாக்கு தத்தத்தின் காலம் ஆரம்பிக்குது. காலங்கள் வரிசையில வாக்கு தத்தங்கள் காலமாகவும், உடன்படிக்கையில வந்து ஆபிரகாமோடு செய்யக்கூடிய முதலாவது காரியம் ஆண்டவர் வந்து உடன்படிக்கை தான் செய்கிறார். இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்ப இந்த காரியங்களை குறிச்சு இனிமே நம்ம பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 11ஆம் வேத பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்புவீங்கள். முதலாம் கேள்வி, நிம்ரோத்தின் மறுபெயர் என்னவென்று ஆசிரியர் கூறினார்? முதலாம் கேள்வி, நிம்ரோத்தின் மறுபெயர் என்னவென்று ஆசிரியர் கூறினார்? இரண்டாம் கேள்வி, தேராகுவிற்கு பிறந்த 3 குமாரர்களின் பெயர் என்ன? இரண்டாம் கேள்வி, தேராகுவிற்கு பிறந்த 3 குமாரர்களின் பெயர் என்ன? மூன்றாம் கேள்வி, மனித ஆளுகையின் காலம் ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் துவங்கி எந்த அதிகாரத்தில் முடிவடைகிறது? மூன்றாம் கேள்வி, மனித ஆளுகையின் காலம் ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் துவங்கி எந்த அதிகாரத்தில் முடிவடைகிறது? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்புவீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.